பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழம் அப்படி தொங்கும், இப்படி வாழைத்தார் இப்படி தொங்கும். அது தலைகளாக நிற்கும், தவம் இருக்கும். என்னை சாப்பிட்டுட்டே, நான் நல்லவன்டாட்டே, உனக்கு நல்லதுடாட்டே, என்னை சாப்பிட்றான்னு அதை கவனிக்க மாட்டான். இப்படி உள்ளே வச்சுருப்பான் சிகரெட்டு பான்பராக்கு, அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்போ ரொம்ப நாளாக நான் தலைகளாக தொங்குறேன் இந்த வாழைப்பழம் மாதிரி, அது ஏற்று பார்க்கல. இதைத்தான் ஐயா இறை என்று சொல்கிறாங்க. இந்த மக்கள் பாதரச வெளிச்சத்தில் பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்தவர்கள். இவர்கள் வண்ண வாசனை திரவியத்தின் வாசத்தில் வண்ண மலர்களின் வாசத்தை மறந்தவர்கள்னு. அப்படி தான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார் ஐயா. அதுக்கு சான்றுன்னு சொல்கிறாரு. எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் மாறுவேட போட்டி நடக்குது. சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். முதல் பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், ரெண்டாவது பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், மூணாவது பரிசு ஒரு ஆள் வர்றாரு. அது உண்மையிலே சார்லி சாப்ளினுக்கு மூணாவது பரிசு. பார்த்திங்கன்னா அவரை மாதிரி நடித்தவன் முதல் பரிசு, அவருக்கு மூணாவது பரிசு. அப்போ நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் விழிப்புணர்வற்ற சமூகத்தில்னு எழுதுகிறவள.